Hi friends, welcome to Meena Samayal. எப்பவும் போல் நான் இன்றைக்கி சமையல் காட்ட போகிறது இல்லைங்க. இது ஒரு ஹால் வீடியோ இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ரீசெண்டாக நாங்கள் ஹைதராபாத் போயிருந்தோம். அங்கே ஐக்கியா அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோங்க. ஐக்கியா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபர்னிஷிங் ஷாப்புங்க. ஃபர்னிஷிங் ஷாப் அப்படின்னா வெறும் இந்த கட்டில் பீரோ அந்த மாதிரி இல்லைங்க. புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க, இல்லைன்னா இன்டீரியர் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல இந்த ஷாப்புக்கு போய் விசிட் பண்ணிங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இந்த ஷாப்புக்கு போகிறோம் அப்படிங்கிறது பிளானில் இல்லைங்க. பிளானில் ஒரு வேளை இருந்திருந்தால் முழு கடையும் ஒரு விலாகாக நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருப்பேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்ததுனால அதுவும் நம்ம சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சில பல விஷயங்கள் ஷாப் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கினது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிக்சிங் பவுல். இது 450 ஆச்சுங்க. 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருந்தது. நான் மீடியம் சைஸ் வாங்கியிருக்கேன். ட்ராவல் அப்படிங்கிறதுனால உள்ள அகாமடேட் ஆகிற மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் வாங்கியிருக்கேன். அண்ட் மோரோவர் இந்த சைஸ் என்னுடைய ஷூட்டுக்கு பொருத்தமாக இருக்கும். ஏதாவது மாவு போட்டு கலக்கிறதுக்கு செய்கிறதுக்கு. இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் அந்த சாண்ட் பிளாஸ்ட் அந்த ரஃப் ஃபினிஷ் இருக்குது. உள்ளே நல்லா க்ளாஸியாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு இன்ட்ரிகேட் டிசைன் இல்லாமல் க்ளீனிங்க்கும் நம்ம ஸ்டோரேஜுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த மிக்சிங் பவுல் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்சி வாங்கினது. அண்ட் லைட் வெயிட்டாக கூட இருக்குது. ரொம்ப ஹெவியாக எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஷாப்பிங். ஸோ செகண்ட் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடன் மிக்சிங் பவுல். உடன் மிக்சிங் பவுல் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படிங்கிற ஆசை. இதுவும் 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருந்தது. இது கூட மீடியம் மிக்சிங் பவுல் தான். உட் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதாவது மிஸ்ஹேண்டில் பண்ணோம்னா அது டெக்ஸ்டர் மாறி போயிடும் அண்ட் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு குட்டி புக்லெட்டும் கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணுறது, வாஷ் பண்ண உடனே இமீடியட்டாக பேட் ட்ரை பண்ணிவிட்டு ஏர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350. சலாட் மிக்சிங்க்கு நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் போட்டு சலாட் மிக்சிங் சின்ன குவான்டிட்டிக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இனிமேல் என்னுடைய ஷோஸில் இந்த ஐட்டமை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடன் ட்ரே. இதுவும் ஒரு மீடியம் சைஸ் ட்ரே. 780 ருபீஸ் ஆச்சுங்க. இது நம்ம ஃப்ரிட்டர்ஸோ இல்லை பக்கோடா பஜ்ஜி அந்த மாதிரி டிஸ்பிளேக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினது. ஒரு டீ டைம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட பரிமாறத்துக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். அகெயின் வுட் இஸ் மை ஃபேவரட். ஸோ ரொம்ப லைட்டாகவும் இருக்குது. இது வுட் அப்படின்னா கொஞ்சம் சம்டைம்ஸ் ஹெவியாக இருக்கும் இல்லையா, இது லைட்டாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த கிரெயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கலர் ஆஃப் வுட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு நெக்ஸ்ட் ஐட்டம் இது. ஸோ அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிள் மேலே சூட ஏதாவது கொண்டு வைக்கிறதுக்கு கோஸ்டர்ஸோ என்ன வேணாலும் சொல்லிக்கலாங்க. அந்த மாதிரி இது எதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வாங்கும்போது தெரியல. ஆனால் இது கார்க்கில் செஞ்சது. 3 பீசஸ் இருக்குது. 300 ருபீஸு. ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். அந்த டெக்ஸ்டர் எஸ்பெஷலி நீங்கள் நல்லா ஊற்று. நான் இன்னும் ரேப்பர் ரிமூவ் பண்ணலை. மனசு வரல, எப்போது யூஸ் பண்ணுவேனோ அப்போ தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு. டஸ்ட்டு கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும். ஏன்னா கார்க் நேச்சுரல் மெட்டீரியலில் செஞ்சதுனால. ஸோ எப்போ யூஸ் பண்ணுவேனோ அப்போ தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இது பிளேட்டிங்காக அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. வுட்டில் செஞ்சது. ஸோ நைஸ். ரொம்ப லைட்டாக இருக்குது கார்க் அப்படிங்கிறதுனால. ஸோ இது வாங்கினேன். அடுத்து நான் வாங்கினது ஸ்பூன் செட்டுங்க. 4-in-1 ஸ்பூன் செட்டு. நல்லா அட்ராக்டிவான கலர்ஸ். அது ஓப்பன் வேறு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்காக. ஸ்பூன்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் எத்தனை ஸ்பூன் இருந்தாலும் பத்தாது. ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அண்ட் 48-50 ருபீஸ் தான் ஒரு பேக்கெட்டு. ஸோ ஒரு 4-5 பேக்கெட் வாங்கினேன். ஸோ நல்லா சாலிடாக இந்த பிக்கிளுக்கு பொடிஸ்க்கு எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. இருக்கிறதும் காணாமல் போயிடும். அண்ட் சில பாட்டில்ஸில் போட்டது திரும்ப நம்ம எடுக்க மாட்டோம். அந்த பாட்டிலுக்குள்ளே அப்படியே இருக்கும் இல்லையா. ஸோ எத்தனை இருந்தாலும் பத்தாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஒரு 3-4 பேக்கெட் வாங்கினேன். ஸோ அடுத்து நான் வாங்கினது சிசர்ஸும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு டப்பில் ஃபுல்லாக நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. எம்ஆர்பி 85 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 35 ருபீஸ் தான் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இது ஒரு 3-4 பீஸ் எடுத்துக்கிட்டேன். சிசர்ஸும் ஒவ்வொரு ரூமில் ஒன்று இருக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷனான ஒரு விஷயம். கிச்சனுக்கு செப்பரேட்டான சிசர்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அதனால் ஒன்று போனால் ஒன்று இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே ஒரு ஸ்டாண்ட் பை சிசர்ஸ் இருக்கும் என்கிட்ட. ஸோ அதனால் இதுவும் வாங்கினேன்.
அடுத்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சிம்பிள் விஷயங்க. இது வந்து க்ரீன் டீ குடிக்கிறவங்களுக்கோ இல்லை சரி இல்லைன்னா ஸ்பைஸ், இப்போ நம்ம சாஸ் எல்லாம் வீட்டில் வந்து ஹோம்மேட் சாஸ் செய்யும்போது இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டு வந்து பாயில் பண்ணுவாங்க. இது வந்து யூஸ் பண்ண சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அது எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ இது வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷனுங்க. இது இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இது ஓப்பன் ஆகுது பாருங்கள். இது வந்து நெட்டில் செஞ்ச ஒரு கப்பு மாதிரி. இது ஓப்பன் ஆகும்போது அந்த க்ரீன் டீயோ இல்லை ஸ்பைசஸோ இதில் போட்டுட்டு அந்த சுடு தண்ணியில் இப்படி வச்சிட்டோம்னா அது வந்து எசன்ஸ் மட்டும் இறங்கிடும். அந்த கண்டென்ட் வந்து திரும்பவும் நம்ம வடிகட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை இப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு டஸ்ட்பினில் இப்படி தெளிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ட்ராவில் வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல். 1-2 வீட்டில் இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய ப்ரைஸ் வந்து நான் டேகு கட் பண்ணிட்டேன், ஐ ரியலி டோன்ட் ரிமெம்பர். பட் ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் இல்லைங்க. அந்த ஷாப்பில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸஸாக தான் இருந்தது. நான் ட்ராவல் அப்படின்ட்டு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். ட்ராவல் அப்படிங்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் கிளாஸ்வேர் கேட்கவே வேண்டாம், நிறைய கிளாஸ்வேர் இருந்தது. அகெயின் அது வந்து பிரேக்கேஜ் ஆனால் மனசு கஷ்டமாக இருக்கும், ஹெவி கூட. அதனால வந்து நான் வெறும் வுட்டு மட்டும்தான் நான் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து நான் வாங்கினது வந்து இது ஒரு டேபிளுங்க. அதாவது நம்ம எதுக்குன்னு நினச்சா அந்த டேபிள் மல்டி பர்பஸ் டேபிள் அப்படின்ட்டு நினச்சிக்கலாம். இது வந்து ஃபோல்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டேபிள். இது வந்து நம்ம இப்படி பெட் மேலேயே உட்காந்துட்டு இப்படி வச்சுட்டு லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து சாப்பிடும்போது வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களால பெட்லேருந்து எந்திரிச்சு வர முடியாது அப்படின்னா இது ஒரு டைனிங் டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை பிள்ளைங்க உட்காந்து எழுதுறாங்க அப்படின்னா ஒரு ரைட்டிங் டேபிளாக. இது வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. பிளாக் இருந்தது, ஒயிட் இருந்தது, ப்ளூ இருந்தது, கிரே இருந்தது. எனக்கு இந்த ப்ளூ ரொம்ப பிடிச்சது. இந்த கலர் என்கிட்ட இல்லை, அதனால் இந்த டேபிள் வாங்கினேன். மல்டி பர்பஸ் டேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல். முக்கியமாக அது வந்து இது ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது சென்னையிலையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த கடைக்கு போயிட்டு அங்கே பார்க்கும்போது எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1200. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து டசன்ட் மேட்டர். வாஷபிள் கூட, பிகாஸ் இட் இஸ் பிளாஸ்டிக், இட் இஸ் வாஷபிள். வெரி யூஸ்ஃபுல் ஆல்சோ. அடுத்து நான் வாங்கினது வந்து ஒரு ரவுண்ட் சர்க்குலர் பிளேட்டுங்க. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கிரெயின்ஸ், அந்த சர்க்குலர் கிரெயின்ஸ், அந்த ஒரு சைனா ஃபீல், ஒரு சைனீஸ் டச் இருக்குது அப்படிங்கிறதுனால இதுவும் வந்து பிளேட்டிங்காக தான். இது வந்து 890 ஆச்சு. இதுவும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருந்தது. குட்டிது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பட் ஆனால் வந்து எனக்கு பிளேட்டிங்காக இந்த சைஸ் வந்து அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இதுவும் வந்து நல்ல கேர் எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நல்ல லாங் லைஃப் வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் மை ஷோ, ஃபார் மை பிளேட்டிங். ஸோ அடுத்தது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல், என்னுடைய ஃபேவரட், லாஸ்ட் இஸ் த பெஸ்ட் அப்படிங்கிறதுக்காக நான் சேவ் பண்ணியிருக்கேன். பிராஸ் பிளேட். எனக்கு ரொம்ப பிடிச்சமான பிளேட். அண்டு அந்த ஹேண்ட் பீட்டன் அந்த டெக்ஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இதுவும் நிறைய சைஸஸில் இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 893 அப்படின்ட்டு போட்டிருக்கு. ரொம்ப லைட்டாகவும் இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எஸ்பெஷலி வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் எல்லாம் செய்யும்போது பிளேட்டிங்க்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இன்ஃபேக்ட் பூஜைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாட் நெசசரி நான் குக்கிங்குக்காக இல்லை. நான் வாங்கினது வந்து அந்த ஒரு இன்டென்ஷனில் வாங்கினேன். நீங்கள் எதுக்காக வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு யாராவது வந்து ஒரு கிஃப்ட் பர்பஸாகவும் கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல் இஸ் மை ஷாப்பிங் அபவுட். ஸோ நான் ஷாப் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை வந்து நீங்கள் ஹைதராபாத் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோர்ஸ்க்கு போய் பாருங்கள். இந்த ஷாப்பை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஷாப்பு. ஒரு ஃபுல் டே ஆகும் வந்து இந்த ஷாப்பை வந்து முழுசாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ், கம்ஃபர்டபுளான ஃபுட்வேர், அதாவது ப்ரிஃபரபிளி வாக்கிங் ஷூஸ் போட்டுட்டு போங்க. அதுக்கப்புறமா கம்ஃபர்டபுளான க்ளோத்ஸ் போட்டுட்டு போங்க. எவ்வளோ பெரிய ஷாப்புன்னா ஒரு ஃபுல் டே ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஃபுல் டே ஆகும் அப்படின்னு சொன்னது வந்து அவ்வளோ பெரிய ஷாப்புங்க. அதாவது நம்ம எந்த பக்கம் வந்து மிஸ் ஆகிடுவோமோ, எது வந்து பார்க்காம விட்டுடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே இல்லை. இன்டர்நேஷ்னல் ஷாப் அப்படின்னு சொன்னதுனால பயங்கரமான ஒரு பிளானிங்குங்க. மேலே வந்து ரூஃபில் வந்து எல்இடி லைட் போட்டிருக்காங்க. அது வந்து கீழே வந்து ஏரோ மார்க்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளோரில். அந்த ஏரோ மார்க்ஸ் வந்து இருக்கிற வழியாகவே நம்ம போனோம்னா எந்த ஒரு செக்ஷனுமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்போம். அதாவது எல்லா ஷாப்பும் வந்து கவர் பண்ணிவிடுவோம்.
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, போதும் முடிஞ்சிருச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு திரும்பி வர முடியாதுங்க. இந்த பக்கம் தான் என்ட்ரி, அந்த பக்கம் தான் எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுல் ஷாப் நம்ம சுற்றியே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆப்வியஸான கொஸ்டின், பசிக்கும், இடையில என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஃபட்டேரியா இருக்குது. அதுவும் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டைலில் தாங்க இருக்குது. ட்ராலிஸ் இருக்கும் ஆரம்பத்தில். அந்த ட்ராலிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போய் என்ன ஃபுட்டு வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ட்ராலியில் வச்சிடணும். நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து என்னென்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பில்லிங் கவுண்டருக்கு போவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபுட்டெல்லாம் வேண்டியதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பில்லிங் கவுண்டருக்கு போனோம்னா நம்ம என்னென்ன ஃபுட்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதை நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம ட்ராலியை நம்மளே இழுத்துட்டு ஒரு டேபிளில் வந்து உட்காந்துட்டு ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பிளேட்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு பெல்ட் இருக்குங்க. அந்த பெல்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண பிளேட்ஸை வச்சுட்டு திரும்ப அந்த ட்ராலியை வந்து அதோடைய ரேக்லேயே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். இந்த சர்வர்ஸு, வெயிட்டர்ஸு இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப டிசிப்ளின்டாக அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது கூட. அதுக்கப்புறமா வந்து எக்ஸிட் வரும்போது வேர் ஹவுஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதாவது பெரிய ஷாப் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அது வந்து பொதுவாக நம்ம கண்ணுக்கு காட்ட மாட்டாங்க. இவங்க அதுவுமே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க. பெரிய பெரிய ரேக்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் ரொம்ப ஹை சீலிங். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. திரும்ப வெளியில் வரத்துக்கு வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்ததுமே கூட வெளியில் வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருந்தது, யோகர்ட் இருந்தது, ஸ்வீட் யோகர்ட் இருந்தது, அதாவது கர்டு, நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது. அது வந்து ஐக்கியாவுடைய ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. டீ, காஃபி எல்லாமே வந்து டிஸ்பென்சர்ஸில் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். நாங்கள் கடகடன்ட்டு போதும் போதும் போதும்னு ஓடி ஓடி போனதே வந்து 4 hours ஆச்சுன்னா அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ பிளான் பண்ணி போங்க, நிறைய ஐட்டம்ஸ் வாங்கலாம். நான் வந்து குக்கிங் அப்படிங்கிறதுனால என் கண்ணுக்கு வந்து குக்கிங் திங்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சுது. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆர்கனைசர்ஸ், ஓ மை காட், ஆர்கனைசர்ஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ணி நம்மளுடைய கபர்டில் இருக்கிற ஷெல்ஃப்ஸு, ட்ராஸு இதெல்லாம் வந்து சைஸஸ் அளவு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைசர்ஸ் இருக்கும். சின்ன வீடாக கூட இருக்கலாங்க, கரெக்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தோம்னா வீடு வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கலாம் அப்படின்னு வந்து ஐக்கியா சொல்லாமல் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷாப்பை கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஹால் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.